இன்றைய பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் வந்து நல்ல போஞ்சிக்காயும் அவரைக்காயும் இருக்குது. அதை நான் இன்றைக்கு பறித்து எடுக்க போகிறேன். முதல் அறுவடையாக இன்றைக்கு நான் போஞ்சிக்காய் தான் அறுவடை செய்ய போகிறேன். பாருங்கள் இப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். பாருங்கள் இப்படி காய்ச்சிருக்கு போஞ்சிக்காண்டு. நல்ல பிஞ்சு போஞ்சிக்காய் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். முழுக்க போஞ்சிக்காயும் ஆஞ்சிட்டு பார்க்கலாம். சரியான வெயில். இப்போ பார்த்தீங்களா இங்கே 8:40 காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயில் வந்து 12 மணி வெயில் மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ எல்லா போஞ்சிக்காயையும் பிடுங்கிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களாண்டா இப்போ இது இந்த ஸ்ட்ராபெரி மரம் பாருங்கள். இந்த ஸ்ட்ராபெரி இது வந்து 2ஆம் முறை காய்க்குது. இதில் வந்து ஒரு பெரிய பாருங்கள் பெரிய ஸ்ட்ராபெரி பழம் ஒன்று இருக்குது. இது இன்னும் பழுக்க இருக்குது. விட்டுருப்போம் 2 நாளால் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஃபுல்லாக பழுத்துடும். அதுக்கப்புறம் ஆயெல்லாம் நிறைய பூவும் பிஞ்சும் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ட்ராபெரியில் பழுக்க விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்தேனே பார்த்தீங்கன்னு சொன்னேன். இந்தால தெரியும். இதில் உருளைக்கிழங்கு மரங்கள் போட்டிருந்தேன். நான் எல்லாம் பிடுங்கிட்டேன். இப்போ இதில் திருப்பி நான் வந்து திருப்பியும் உருளைக்கிழங்கு மரம் நடப்போகிறேன். நடும்போது பார்க்கலாம். இப்போ நடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நான் உருளைக்கிழங்கு நடுறேன் நானண்டு. இது பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த மாதுளை மரம் பாருங்க எந்த அளவுக்கு இந்த மாதுளை மரம் வளர்ந்து நிற்கன்னு சொல்லி பாருங்கள். இப்படி வளர்ந்துட்டுதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இயர் காய்க்குமாண்டு இந்த மாதுளை. அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டுது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கரைக்கு காணக்கூடிய போஞ்சிக்காயும் அவரைக்காயும் இவ்வளோ தான் நான் ஆஞ்சிருக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கு எனக்கு கரைக்கு காணக்கூடிய மாதிரி இருந்தது போஞ்சிக்காயும் அவரைக்காயும். போஞ்சிக்காய் விட்டிங்களன்னு சொன்னால் முத்திடும். இந்த பருவத்திலேயே பிடுங்கிடணும். இப்போ இன்றைக்கு நான் வந்து போஞ்சிக்காயும் அவரைக்காயும் தான் கரை சமைக்க போகிறேன். அதால் தான் இன்றைக்கு மார்னிங்கே பிடுங்கி இருக்கிறேன் தோட்டத்தில். நீங்கள் ஆல்ரெடி என்னுடைய வெங்காயம் பார்த்துருப்பீங்க. நான் ரெஜிபோம் பாக்ஸில் வெங்காயம் வச்சு நான் வெங்காயம் அறுவடை செய்தேன். நான் 3 பாக்ஸில் வச்சு எனக்கு வந்து 2.5 கிலோ வெங்காயத்துக்கிட்ட வந்தது. இந்த முறை நான் 2 பாக்ஸில் தான் வெங்காயம் வச்சிருக்கிறேன். திருப்பி வெங்காயத்தை பிடுங்கிட்டு திருப்பி நான் வெங்காயம் நட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேன்னு சொல்லி. இதுதான் என்னுடைய வெங்காயம். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். இந்த உருளைக்கிழங்கு வந்து பாருங்கள் இப்படி முளை வந்திருக்குன்னு சொல்லி நல்லா முளை வந்திருக்கு இந்த உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கத்தான் நான் இப்போ நட போகிறேன். இது வேண்டி ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆகிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு முளைச்சிட்டுது. அதால் நான் அப்படியே வச்சுருந்தேன். நான் என்னென்னு சொன்னால் முளைச்ச உருளைக்கிழங்கு சமைக்கக்கூடாதுன்றதுக்காக வச்சுருந்தேன். நான் இப்போ என்னுடைய தோட்டத்தில் இருந்த எல்லா உருளைக்கிழங்கும் பிடுங்கி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் இப்போ இந்த உருளைக்கிழங்கை நடுவை மண்டு வலிக்கிட்டு இருக்கிறேன். என்னென்னா இடம் இல்லாதால் நான் உருளைக்கிழங்கு நடாமல் இருந்தேன். நான் இந்த உருளைக்கிழங்கு எளியாக நட்டிருக்க வேணும். இடம் இல்லாதால் நடையில் இப்போ எல்லா உருளைக்கிழங்கும் பிடுங்கிட்டேன். இப்போ அந்த உருளைக்கிழங்கு பிடுங்கின இடத்தை நல்லா மண்ணெல்லாம் பதப்படுத்தி இப்போ 1 கிழமையாக ஆயிட்டுது. மண்ணெல்லாம் பதப்படுத்தி வச்சுருந்தேன். நான் இன்றைக்கு தான் இந்த உருளைக்கிழங்கு நடப்போகிறேன். இன்றைக்கு வந்து ஆடி மாதம் 15ஆம் தேதி இந்த உருளைக்கிழங்கு நடுறேன். இதை எப்போ பிடுங்குறேன்றதையும் நான் உங்களுக்கு அறுவடை செய்கிறதையும் நான் காட்டுறேன். நான் கூடுதலாக பிங்க் உருளைக்கிழங்கு பாவிக்கிறபடியாக நான் பிங்க் உருளைக்கிழங்கு தான் நடப்போகிறேன். இப்போ வாங்க உருளைக்கிழங்கு நடுறதை பார்க்கலாம். இப்போ வந்து நான் இதில் தான் உருளைக்கிழங்கு நட போகிறேன் பாருங்கள். இப்படி உருளைக்கிழங்கு நடுற இடத்தை நல்லா பண்படுத்திட்டு தான் நீங்கள் நட வேணும். இப்போ பார்த்தீங்களா நான் இந்த உருளைக்கிழங்கை தான் நட போகிறேன் பாருங்கள். இப்படியே இதை நீங்கள் 2ஆக வெட்டியும் நடலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கை அப்படியே நட்டு கொள்ளுறேன். என்னடா ஒரு அளவான இடம் இருக்கிறபடியாக நான் அதை நிறைய இடமாக நடாமல் கொஞ்சம் இடத்துலையே நட்டுக்கொள்கிறேன் பாருங்கள். இப்படியே எல்லா உருளைக்கிழங்கையும் நட்டுட்டு பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கெல்லாம் நட்டு பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டேன், எல்லா உருளைக்கிழங்கு நட்டு தண்ணி ஊற்றி இருக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்ல வடிவாக வளர்ந்து வரும். ஒரு கிழமைக்கு அப்புறமாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு சொல்லி. இந்த தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தானாகவே முளைச்சி வந்தால் தக்காளி எல்லாம் இதில் நிற்கிது பாருங்கள், பூத்தெல்லாம் நிற்கிது பாருங்கள். பாருங்க என்னுடைய தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே வந்து இன்றைக்கு லண்டனில் மழை பெய்யுது பாருங்க, இவ்வளோ அழகாக வந்துருக்கு. மழை பெஞ்ச உடனே பார்த்தீங்களா கண்டுகள் எல்லாம் எப்படி செழிப்பாக நிற்கணுமெண்டு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பாருங்க மிளகா பாருங்க காய்ச்சி இருக்குது. மற்றது இது வந்து ஸ்வீட் பெப்பர் மிளகா காய்ச்சி நிற்கிது. இது பார்த்தீங்கன்னா எங்கட ஊர் சில்லி பாருங்க இப்படி காய்ச்சி நிற்கன்னு சொல்லி. இது பார்த்தீங்களென்று சொன்னால் தக்காளி பாருங்க கொப்பு கொப்பாக தக்காளி காய்ச்சி இருக்குது. மழைக்கு வந்து எப்படி அழகாக இருக்கணுமென்று பாருங்க. மழைக்கெல்லாம் நம்பி இது எடுத்துகிட்டுருக்குறேன். நல்ல மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. இதில் பார்த்தீங்களேண்டா இதுங்கிற வரி கத்தரிக்காய் பாருங்க, குண்டு கத்தரியில் வெள்ளை கத்தரிக்காய் வரி கத்தரிக்காய் காய்ச்சி இருக்கிறேன். எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. மழை பெய்யும் போது நல்ல அழகாக இருக்குது. இது வந்து குடமிளகா மரம். இது வந்து பாருங்க இப்படி காய்ச்சிருக்கேன். இப்போ நல்ல பிஞ்சு காயல் வந்துருக்கு, சின்ன சின்ன காயல். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய ஸ்ட்ராபெரி இதில் பாருங்கள் நல்ல ஸ்ட்ராபெரி பழுத்திருக்குது பாருங்கள். நல்ல பழங்கள் இருக்குது, நிறைய பழங்கள் வந்துருக்குது. இதெல்லாம் பறிக்க போகிறேன். மழை விடத்தான் வந்து பறிக்க போகிறேன். நான் இப்போ மலைக்குள்ளே எடுத்துக்கொண்டிருக்கிறபடியே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறபடியே ஸ்ட்ராபெரி பறிக்க இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பாருங்கள் குரக்கன் நட்டிருக்கிறேன். குரக்கன் வந்து நான் விதைச்சேன். நான் அதிலேருந்து கண்டு வந்து நான் அதை பிடுங்கி நட்டிருக்கிறேன். இது எப்படி விளையுதுன்றே நான் தெரியல. குரக்கன் வந்ததுக்கு பிறகு உங்களை காட்டுறேன். பாருங்கள் இப்படி இருக்குன்ற குரக்கன் மரம். இது வந்து என்னுடைய மாதுளங்கண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய் ஃப்ரெண்ட்.